செகண்ட் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை ராணிப்பேட்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணின ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா இதே கம்போ, அதாவது 5 சேனல் 4 ஃபிட்டு ஃபுல் ஃபுல் இந்த ஐஆர்எஃப் சீரீஸில் போட்ட காம்பினேஷன் ரெஃபரன்ஸை வச்சு எனக்கு இதே மாதிரி ஆம்பிளிஃபையர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் டால்பி டிடிஸோட வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி செகண்டாக நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பேனல் தான். ஒரு நிமிஷம் நான் ஆம்பிளிஃபையர் மட்டும் தனியாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹனிபீ கட்டிங் ஸ்டைலில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த ஐடியா வந்து நம்மளது இல்லை, நான் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக வச்சு தான் பண்ணியிருக்கேன். இதோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க வேறொருத்தருடையது. அது பார்த்தீங்கன்னா முகில் ஆடியோஸ் அவங்களோட ரெஃபரன்ஸு தான். ஸோ நல்லாயிருக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஆடியோ ஹப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன்சி நேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி அவரை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஆடியோ ஹப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை ரெஃபரன்ஸை வச்சு நம்ம ஆல்ரெடி இன்னொரு ஆம்பிளிஃபையருமே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்குது ஆடியோ ஹப். ஓகே, கம்மிங் டு இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 சேனலு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா HDMI ARC உங்களுக்கு ஆப்டிக்கல் கோஆக்சியல் இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட்ஸ் எல்லாமே வந்துடும் டிஃபால்ட்டாக. ஃபுல் பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டு தான். இந்த ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ஈஸி சவுண்ட்ஸ் அவங்களோட ரிமோட் கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சேம் பிளாக் டிஸ்பிளே தான். பிளாக் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரிச்சாக இருக்குது, பிளாக் வித் ஒயிட் ஃபண்ட். ஓகேங்களா, ஆம்பிளிஃபையர் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு, பிளாக் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபாண்ட் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆம்பிளிஃபையர் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமான லுக்கு கிடைக்குது. இதனுடைய ரிமோட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரிமோட்டுமே பார்த்தீங்கன்னா LRPL அதோட பிராண்டு தான். உங்களுக்கு நல்லா ப்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாமே சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுது உங்களுக்கு. இன்னும் ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது ஆம்பிளிஃபையரு. ஸோ நல்லா பாருங்கள், ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பேனலு. ஸோ இன்னும் நம்ம இது ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஒர்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலான்ட்டு டிஸ்பிளே மட்டும் ஒன் சைடாக இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹனிபீ கட்டிங் ஃபினிஷிங்கு. ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ப்ரீமியமான லுக்கு கொடுக்குது ஓவராலாக பார்க்கும்போது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர் பாட்டம் புஷ் வந்துடும். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேன் நாய்ஸ் இருக்கும், ஆஃப் பண்ணிடலாம். ரைட், ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் அதே கான்செப்டில் 26026 ஒரு 10 ஆம்பியர் HD காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்க. கஸ்டமைஸாக பார்த்தீங்கன்னா வைண்டிங் பண்ண சொல்லி நம்மளோட போர்டுக்காக இந்த போர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கஸ்டமைஸாக சொல்லி ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் லாட்டாக. ஸோ உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் வைஸ் டெப்த் வைஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ரெடிமேட் ட்ரான்ஸ்ஃபார்மரை காட்டிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனலாக வைண்டிங் பண்ணி யூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. சேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 வோல்ட்டு 10 ஆம்பியர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் இதுக்கும் பார்த்திங்கன்னா 63 வோல்ட்டு 10,000 MFDயில் சாம்வா கெப்பாசிட்டர் போட்டு DC பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரிமோட் கிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸி சவுண்ட்ஸோட ரிமோட் கிட்டு தான், பிளாக் டிஸ்பிளே வித் ஒயிட் ஃபாண்ட் ரிமோட் கிட்டு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட்டு சப்ளைக்காக, அதாவது இந்த FT03 மினி டீகோட்ரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு கூலிங் ஃபேனு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா LED இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட்டு 5 ஆம்ஸு SMPS தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை போகும். பவர் ஆம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்த மாதிரி 5 சேனலுக்கு மேசியாவோட IRF சீரிஸ் பவர் ஆம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் 5 சேனலில். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா சேம் இதில் நம்ம என்ன 4 tier மோனோ யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதில் பார்த்தீங்கன்னா பெட் டைப்பில் வச்சுருக்கேன், இது திருப்பி வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் போர்டை வந்து திருப்பி வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ ஹீட் சிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஹீட் சிங் தான் உங்களுக்கு. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 10 லீஃப் ஹீட் சிங் கொடுத்துருக்காங்க. 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 6 லீஃப் ஹீட் சிங்கு. பவர் ஆம்பு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேசியா ஆடியோஸோட பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் தான்.
ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இது ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர். ஸோ பார்த்தீங்கன்னா 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. சேம் இதே 24/0/24 ஏசி சப்ளையில் ஒர்க் ஆகிற ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு. சேம் டிலே டைமு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நார்மல் போர்டை விட காட்டிலும் உங்களுக்கு 8 to 10 செகண்ட்ஸ் வரைக்குமே டிலே டைமிங் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். டால்பி டிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா FT03 மினி டிகோடர் தான். சேம் 2.5 வெர்ஷன் அப்கிரேட் பண்ண போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு FT03 மினி டிகோடரு, பவர் ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு IRF சீரிஸு, சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 52001943 காம்போவில் பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸு, ஒரு 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு, கூலிங் பர்பஸ்க்காக ஒரு 12 வோல்ட் ஃபேனு, ஸ்பீக்கர் சர்க்கிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் LS சர்க்கிட்டில் வந்துடும் உங்களுக்கு. ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா ஈஸி சவுண்ட்ஸோட பிளாக் டிஸ்பிளே வித் ஒயிட் ஃபாண்ட்டு. அவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் டிஸ்பிளே கிடைக்குது. எல்லோ கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர் 3 டிஸ்பிளேமே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸாக வாங்கிக்கலாம். 12 வோல்ட் 5 ஆம்ஸ் SMPS. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா USB ப்ளூடூத்துக்கு பார்த்தீங்கன்னா பக்ரியாவோட ஒயிட் டிஸ்பிளே USB தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக வைண்டிங் டெப் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒயரிங் நீட்டாக இருந்தால் உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் வரும்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் என்கிட்ட வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயரிங் நீட்டாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த கஸ்டமர் எடுத்துக்கோங்க, அதாவது ஏதாவது ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், இப்படி போர்டெல்லாம் நீங்கள் இப்படி போட்டு பண்ணணும், இந்த மாதிரி வைக்கணும், அப்படி வைக்கணுன்ட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட ஓன் ஐடியாக்கே ஓகேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது இன்னொருத்தவங்க பண்ணினதை பார்த்துட்டு தான் நமக்கு இதே மாதிரி வச்சுருங்க ப்ரோ, இந்த மாதிரி வச்சுருங்க ப்ரோ, இந்த பக்கம் திருப்பி வச்சுருங்க ப்ரோ, அது மாதிரி இப்படி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. பட் என்னென்னா எதிர்பார்ப்பு அப்படி ஆயிடுச்சு சொல்லப்போனால். ஓகே, இந்த ஆம்ப்ளிஃபையரும் பற்றி பார்த்தாச்சு. செகண்ட் ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரோட பட்ஜெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 15,000 to 16,000 அந்த பட்ஜெட்டில் வரும் உங்களுக்கு. இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா 15,000 பட்ஜெட்டு, இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா 16,000 பட்ஜெட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு லோ பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்ப்போம்.